Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. ஆளை மாற்றிய மனைவியின் தோழி, தனிமையில் வாடிய ஆண் நண்பன், பெரம்பலூரில் அரங்கேறிய கொடூரம். பெரம்பலூர் மாவட்டம் ஆலம்பாடிக்கு அருகே இந்திரா நகரைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். 37 வயதான இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி மகாலட்சுமி. இவருக்கு வயது 28. மகாலட்சுமியும் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரைச் சேர்ந்த சிந்துஜா என்பவரும் நெருங்கிய தோழிகள். அதனால் சிந்துஜா வீட்டுக்கு மகாலட்சுமி தனது கணவருடன் அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். அப்படி வந்து செல்லும் போது மகாலட்சுமிக்கும் சிந்துஜாவின் கணவரான நாகராஜுக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ரகசியம் வெளியே தெரியாமல் நாகராஜும் மகாலட்சுமியும் அடிக்கடி வெளியில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். ஒரு கட்டத்தில் தனது தோழிக்கு துரோகம் செய்வதாக நினைத்த மகாலட்சுமி கடந்த சில வாரங்களாக நாகராஜுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டார். நாகராஜ் தனது காதலி மகாலட்சுமியுடன் பேச பலமுறை முயற்சித்தும் அவரிடம் பேச முடியவில்லை. பின்னர் இது குறித்து விசாரித்த போது மகாலட்சுமி வேறொரு நபருடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதை தெரிந்து கொண்ட நாகராஜ் மகாலட்சுமி மீது கோபமடைந்துள்ளார். இது குறித்து அவரிடம் கேட்டு சண்டை போட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத மகாலட்சுமி அந்த உறவில் தொடர்ந்து நீடித்து வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 10ஆம் தேதி இரவு நாகராஜ் தனது மனைவி சிந்துஜாவை அழைத்து கொண்டு சிறுவாச்சூர் கோவிலுக்கு சென்றார். அங்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மகாலட்சுமியை பார்த்துவிட்டு வரலாம் என முடிவு செய்தனர். இதையடுத்து அன்றைய தினம் மகாலட்சுமியின் வீட்டுக்கு பூ வாங்கி கொண்டு சென்றனர். இருவரும் மகாலட்சுமி வீட்டுக்கு சென்றதும் நாகராஜ் தனது மனைவியிடம், என்னோட பைக் டேங்க் கவர்ல பூ இருக்கு, அதை எடுத்துட்டு வா என கூறியுள்ளார். அந்த நேரத்தில் பூவை எடுக்க சிந்துஜா வெளியே சென்ற பின் திடீரென நாகராஜ் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மகாலட்சுமியை சரமாரியாக வெட்டினார். இதில் மகாலட்சுமியின் வலது கை, தோள்பட்டை, வலது பக்க காது உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயமடைந்து அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்தார். பூ எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த சிந்துஜா தனது தோழியின் நிலைமையை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இவர்களுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மகாலட்சுமியை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதே நேரத்தில் நாகராஜ் உள்பக்கமாக தாளிட்டு வீட்டுக்குள் இருந்தார். இது குறித்து தகவல் அறிந்த பெரம்பலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கதவை தட்டி நாகராஜை வெளியே வருமாறு கூறினார். ஆனால் நாகராஜ் வெளியே வராததால் கதவை திறக்கவில்லை என்றால் கதவை உடைத்து திறப்போம் என போலீசார் எச்சரித்தனர். இதனால் பயந்து போன நாகராஜ் காஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு தீயை பற்ற வைத்துள்ளார். அவரது சத்தம் கேட்டதால் உடனடியாக போலீசார் கதவை உடைத்தனர். அதன் பிறகு உள்ளே நுழைந்து தண்ணீர் ஊற்றி சிலிண்டரை அணைத்துவிட்டு நாகராஜை பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நாகராஜ் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் பெரம்பலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.